the show Voice of Manju. நான் தான் உங்க மஞ்சு. இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்வி, கவர்மெண்ட் நமக்கு 2 ஆப்ஷன் தராங்க. அதுல மாசம் 5000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. ரெண்டாவது வைன் ஷாப்பை மூடிடுறாங்க. இந்த ரெண்டுத்துல நீங்க எது சூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குள்ள நம்ம போய் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. உங்க பேரு? கோதண்டராமன். கோதண்டராமன், சூப்பரா இருக்கு உங்க பேரு. எனக்கு பிடிச்ச பேரு ராமரு. மாசம்னா உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆப்ஷனா வந்து வைன் ஷாப் நாங்க மூடிடுறோம் அப்படின்றாங்க. இந்த ரெண்டுத்துல நீங்க எது கேட்பீங்க? நான் என்னம்மா பணம் தான் கேட்பேன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? வைன் ஷாப் மூட வேணாம். அதை பத்தி நமக்கு என்னமா தெரியும்? குடிக்க போறவங்க இது நம்ம குடிக்க போற பழக்கம் கிடையாது. மாசம் உங்களுக்கு 5000 தரேன்றாங்க. அதை விட்டா வந்து வைன் ஷாப் மூடிடுவான்றாங்க. இது ரெண்டு தான் நீங்க எது விருப்பப்படுவீங்க? வைன் ஷாப் மூடனா நல்லது. வைன் ஷாப் மூடணும். 5000 மூடுறாங்களே, 5000 வைன் ஷாப் மூடனா அது காலம்புற நம்மளுக்கு இதுவாதானே. அக்கா மாசம் தருவாங்க. மாசம் கொடுத்தா கூட அந்த 5000 வேணாம். வைன் ஷாப் மூடனா போதும். இது ரெண்டுத்துல நீங்க எது விருப்பப்படுவீங்க? வைன் ஷாப் மூடணும். ஏன் அப்படி சொல்றாங்க? 5000 ரூபாய் தராங்கல்ல. 5000 பெருசு இல்லை. எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாதுமா, மனுஷனுடைய வாழ்க்கை தான் முக்கியம். இன்னைக்கு ஒரு குடும்பமும் இதால எப்படி அழிஞ்சு நிக்குது தெரியுமாமா? குடிச்சிட்டு அவன் ரோட்ல உண்டு கிடக்குறான், செத்து கிடக்குறான். இந்த மாதிரி எதனா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பாதிக்கப்பட்டதுனாலதான். இல்லன்னா என் வயிறு எரியாது, பத்திக்கிட்டு எரியாது, என் கண்ணுல கண்ணீர் வராது. இல்லன்னா ஆமா, இந்த அளவுக்கு நான் கொதிச்சு நிக்க மாட்டேன். இல்லன்னா எங்களுக்கு 5000 முக்கியம் கிடையாது. ஒயின் ஷாப் எடுக்கணும், வைன் ஷாப்பா மூடணும். வைன் ஷாப்பை மூடுறதுதான். உங்களுக்கு 5000 ரூபாய் வேணுமா, வைன் ஷாப் வேணுமா? 5000 ரூபாய் வேண்டாம், வைன் ஷாப் மூடுறதுதான் நல்லது. இப்ப முன்ன காலத்துல ஆம்பளை மட்டும் தான் குடிப்பாங்க, இப்ப பொம்பளை குடிக்குது, பையன் குடிக்குது. முடிவு பண்ணிடணும்ல, அது வேணாது. அது விட வேற என்ன தொழில் கூட பண்ணட்டும், அவங்க நம்ம வேணாம்னு சொல்லல. ஒயின் ஷாப்பும் மூட்டாங்கன்னா அது இதுதான். பசங்களாகட்டும், இது ஒரு பார்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது வச்சா செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் புரிஞ்சு, கொஞ்சம் எஜுகேஷன்ல நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க வந்து பப்ளிக் கூட நல்லா இது பண்ணணும். அவங்க வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும், சொசைட்டியும் நல்லா இருக்கும். அவங்க கையில தான் இருக்கு மெயினா, யங்ஸ்டர்ஸ் கையில தான் மெயினா இருக்கு. அதனால வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இப்ப நீங்க வந்து நிறைய பேர் வந்து குடியை நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால குடிமாடி குடி அடி பிள்ளைங்க குடிக்கான என்ன 7 பேர் சாவறாங்க, 8 பேர் சேர்த்தாரம்மா. இங்க மனை 8 பேர் சேர்த்தாங்க, குடும்பம் கெட்டு போகுது இல்ல, அது நல்லதா? இப்ப வந்து அந்த மாதிரி குடிச்சுதானே இப்ப எங்க வீட்டுக்காரர் போனாரு. அப்புறம் அந்த நிலைமை எனக்கு கஷ்டமா தானே இருக்கு. குடிக்க மாட்டீங்களா? நான் குடிப்பேன் நைட்டான. இப்போ இல்ல புரியல. யாரும் குடிக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தா அவங்கள வந்து திருத்தவே முடியல. திருத்தவே முடியாது. அதெல்லாம் தானா திருந்தினாதான் உண்டு. வேற 2 நாள் இல்லாத இருந்தா கம்முன்னு இருந்தாங்க, திரும்பி திறந்தவொடனே திரும்பி ஓட்டாங்க, அவ்வளவுதான். அது வைன் ஷாப் மூடிட்டாங்க அப்படின்னா நீங்க குடிக்காம இருப்பீங்களா? குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டீங்க? ஆமா, சத்தியமா சொல்றீங்களா? சத்தியமா. 5000 ரூபாய் என்னன்னா ஒரு 50 கோட்டர் வாங்கி டெய்லி ஒண்ணு சாப்பிடலாமே சார்? அம்மா நான் சொல்லல, 5000 வேணாம் எனக்கு. ஒயின் ஷாப் மூடு. இப்போ வந்து பிளாக்ல எல்லாம் ஓட்டாங்க. 24 hours புரியுங்களா? 24 hours ஓட்டாங்க, நைட்டும் பகலும் ஓட்டாங்க. பேர் வந்து இந்த குடினால இவ்வளவு பாதிச்சிருக்காங்க. 5000 மாசம் கொடுத்தா கூட எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து வைன் ஷாப் 3 நாளே போதும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வாட்டி உறுதியா சொல்லுங்கம்மா. நீங்கதாம்மா உறுதியா சொல்றேன், ஒயின் ஷாப்பை மூடணும். பிளாக்ல கூட விக்க கூடாது. அது இல்லாத அங்கங்க அறியாத பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இப்ப ஸ்கூல் படிச்சா படிக்குது, படிக்கலாம் போகுதுன்னு சொல்லி ஃபெயில் ஆயிட்ட பசங்க கூட இப்ப கஞ்சா எடுத்து விக்குதுங்க. குடிச்சுதான் பாவம் இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்திருக்காரு. இந்த மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த நிலை நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்க மனசாட்சி தொட்டு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க வயசுல நீங்க இல்லாததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படணும்ன்றது நீங்க யோசனை பண்ணி பாருங்க.
நம்ம மஞ்சு மாம்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. மறக்காமல் மஞ்சு மாம்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க போடுற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அங்கே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.